ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹோம் ஒண்டர்ஸ். வேஸ்ட் கேலண்டரை எப்படி ஒரு பியூட்டிஃபுல் உடன் ஃப்ரேமாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஏதாவது வேஸ்ட் கேலண்டர் எடுத்துக்கோங்க, அதோட கவரை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த ஷைனி கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டமில் 7 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் 2 சைட்லேயுமே 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரி கிடைக்கும். இந்த லைன்ஸை எல்லாத்தையும் ஒரு ஸ்கேலை யூஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. லைன்ஸை ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கிடைக்கும். அகலமும் நீளமும் உங்களோட கேலண்டரோட சைஸை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். கீழே 5 சென்டிமீட்டர், மேலே 5 சென்டிமீட்டர், சைடு ரெண்டுலேயும் 7 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கட் பண்ணியிருக்க போகிறேன். கட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஸ்கொயர் பாக்ஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வால் பூட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வால் பூட்டி இல்லை ஒயிட் சிமெண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு திக் பேஸ்ட்டாக பண்ணிக்க போகிறேன். இந்த திக் பேஸ்ட்டை நம்ம கார்ட்போர்டில் அப்ளை பண்ணி கார்ட்போர்டை ஸ்ட்ராங்காக ஆக்கலாம். இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு இதை இந்த கேலண்டர் ஃப்ரேமில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தின்னான ஒரு லேயராக நல்லா ஸ்மூத் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக காய வச்சுடுங்க. காயறதுக்கு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா இது நல்லா ஸ்ட்ராங்காகிடும். இதை நீங்கள் கட் பண்ண இந்த ரிமைனிங் பார்ட்டையும் வச்சு நம்ம டிசைன் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். கட் பண்ண அந்த பார்ட்டில் இந்த மாதிரி பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண இடத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு ஆர்ச் மாதிரி ஷேப்பில் நான் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. ஃபோல்ட் பண்ண பேப்பரில் இப்படி விரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இதோட அகலம் நீங்கள் கட் பண்ண ஸ்கொயர் பாக்ஸ் அளவுக்கு மேட்ச் ஆகணும். அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை ஏற்கனவே கட் பண்ண ரிமைனிங் பார்ட், கேலண்டர் ரிமைனிங் பார்ட் இருக்குல்ல, அதில் வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ட்ரா பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்ச் ஷேப்பில் ஒரு பார்ட் கிடைக்கும். இந்த பார்ட்டை இந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்கு மேலே இப்படி வச்சு நான் டிசைன் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம ஒயிட் சிமெண்ட் போட்டு அப்ளை பண்ணதுனால நிறைய ரா எட்ஜஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத் பண்ண ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆர்ச் ஷேப்பை க்ளூ போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்கொயர் பாக்ஸோட மேலே ஒரு ஆர்ச் மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். கார்ட்போர்ட் 1.5 இன்ச்சஸில் 6 பீசஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்டு 3 பீசஸ் மொத்தம், ஒரு சைடுக்கு 3, இன்னொரு சைடுக்கு 3 அப்படின்னு 6 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளம் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கொயர் பாக்ஸ் அளவுக்கு என்ன நீளமோ அந்த அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே இருக்கிற இடத்துக்கு 2 இன்ச்சஸில் கார்ட்போர்ட் பீசஸ் கட் பண்ணியிருக்கேன், 3 பீசஸ். ஸோ சைடுக்கு 3 பீசஸ், கீழே 3 பீசஸ், இந்த பக்கம் சைடுக்கு 3 பீசஸ். இந்த பீசஸை 3 கார்ட்போர்ட் பீசஸையும் ஒன்றோட ஒன்றா க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கான கார்ட்போர்டுக்காக நான் இப்படி பண்ணுறேன். கார்ட்போர்டு லேஸாக இருக்கும் இல்லையா, அதை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்காக பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா 3 கார்ட்போர்ட்ஸையும் ஒன்றோட ஒன்றா ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ 3 கார்ட்போர்ட்ஸையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். அதே மாதிரி 2 இன்ச் கார்ட்போர்ட் பீசஸையும் ஒன்றோட ஒன்றா 3 பீசஸையும் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லா பீசஸையும் ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ சைடுக்கு 1.5 இன்ச்சஸ் வித் இருக்கிற கார்ட்போர்ட் பீசஸை ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். கீழே இருக்கிற பார்ட்டுக்கு 2 இன்ச்சஸ் அகலம் இருக்கிற கார்ட்போர்ட் பீசஸை ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். க்ளூவை யூஸ் பண்ணி இதை எல்லா 3 பக்கமும் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி 3 பீசஸையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஒயிட் சிமெண்ட் ஏற்கனவே நான் மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை எப்போவும் கப்போர்டுக்கு அப்ளை பண்ண மாதிரியே ஸ்மூத் பண்ணி எல்லா கார்ட்போர்ட் பீசஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நான் பில்லர் டிசைனுக்காக இப்படி பண்ணுறேன். ஸோ காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் உடன் ஃப்ரேம் கிடைக்கிற மாதிரி இருக்கும்.
பார்க்குறதுக்கு எக்ஸாக்ட்லி உடன் ஃப்ரேம் மாதிரியே இருக்கும். அதே வழக்கம் போல் ரா எட்ஜஸ் எல்லாம் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் கிடச்சிருக்கும். வால்புட்டி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கணும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளே மாதிரி ரெடி பண்ண போகிறோம். வால்புட்டி பவுடர் இல்லைன்னா ஒயிட் சிமெண்ட்டில் கூட நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். ஆனால் வால்புட்டி பவுடரில் தான் உங்களுக்கு ஷேப் நல்லா கிடைக்கும். வால்புட்டி பவுடர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி க்ளே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். க்ளூவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்மால் போர்ஷன் அந்த ரெடி பண்ண க்ளேலேருந்து ரோல் பண்ணி பில்லர் ஷேப் ரெடி பண்ண போகிறேன். அந்த கார்ட்போர்ட் பீஸ் 1.5 inches வித்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டிக் பண்ணி வச்ச அந்த ஏரியாவில் 4 கார்னர்லேயும் கீழே மேலே 4 கார்னர்லேயும் 2 பக்கமும் இந்த மாதிரி பெரிய பில்லர் அப்புறம் சின்னதாக ஒரு குட்டி பில்லர் மாதிரி நான் டிசைன் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுனாலும் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி என்னோடய ஃப்ரேமை டிசைன் பண்ணிக்க போகிறேன். பில்லர் ஷேப் கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஒரு தூண் மாதிரி 2 பக்கமும் ஒரு தூண் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணுறதுக்காக நான் இந்த டிசைன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டிக் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு இந்த மாதிரி டிசைன்ஸை ஸ்டிக் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சு அந்த டிசைனை வந்து நீங்கள் ஸ்மூத்தன் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரலாம். ஸ்மூத் பண்ணி நீங்கள் அதை அழகாக டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே கீழே 2 பக்கமும் நான் பில்லர்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 4 பக்கமும் ஆர்ச் அண்ட் அந்த ஸ்கொயர் பக்கம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி அதே க்ளேவை நான் ரோல் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். தண்ணியை வச்சு ஸ்மூத்தன் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஆர்ச்சுக்கு வந்து நான் பார்டர் பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் இது தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணால் உங்களோட சாய்ஸ்க்கு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஃப்ரேம்ஸை ரெடி பண்ணியிருக்கேன். பென் இல்லைனா ஒரு ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுக்கலாம். அந்த க்ளே காயறதுக்குள்ளே இந்த டிசைனிங்கெல்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சிடணும், இல்லைன்னா உங்களுக்கு இம்ப்ரெஷன்ஸ் வந்து விழாது. நான் பென்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பில்லர்ஸில் டிசைன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணால் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ரஷ்ஷோட பேக் சைடை யூஸ் பண்ணி ஆர்ச்சோட பார்டருக்கு வந்து நான் இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி பென்னை யூஸ் பண்ணி சிசர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி க்ளே கட்டர்ஸ் வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருக்கேன். இந்த க்ளே கட்டர்ஸ் மூலமாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக எந்த கிராஃப்ட் வேணால் டிசைன் பண்ணலாம். ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுக்காக நான் இந்த கட்டரை யூஸ் பண்ணி நான் இதை டிசைன் பண்ண போகிறேன். க்ளேயை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிட்டு நீங்கள் க்ளே கட்டர் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அது உள்ளே ப்ரெஸ் ஆகிக்கும். பேக் பார்ட்டை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் வந்து வெளியில் அழகாக வந்துடும். நீங்கள் க்ளூவை யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் உங்களோட ஃப்ரேமை ஈஸியாக டெக்கரேட் பண்ணலாம். நீங்கள் இந்த கட்டரை யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் கையாலையும் ஃப்ளவர்ஸ் பண்ணி நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். கையால் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக வராது, கட்டர்ஸை யூஸ் பண்ணால் பர்ஃபெக்ட் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸை வச்சு நான் இந்த ஃப்ரேமை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண போகிறேன். உங்களோட சாய்ஸ்க்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ், ரவுண்ட் பால்ஸ், பீட் ஷேப் இந்த மாதிரி எதை வேணால் வச்சு நீங்கள் உங்களோட ஃப்ரேமை டிசைன் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து தண்ணியை வச்சு ஸ்மூத்தன் பண்ணி நீங்கள் அந்த டிசைனை மேல் பக்கத்தை நல்லா ஸ்மூத் பண்ணி அழகாக கொண்டு வரலாம்.
நான் இந்த மாதிரி லைன்ஸ், ரவுண்ட் பால்ஸ், ஃப்ளவர் ஷேப் இதெல்லாம் வச்சு நான் கம்ப்ளீட்டாக இந்த ஃப்ரேமை ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி கீழேயும் பார்டர்ஸ் கொடுத்து நான் அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் எப்படி வேணால் இதை கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ் படி டிசைன் பண்ணலாம். இப்படி தான் பண்ணணுன்னு எதுவுமே கிடையாது. உங்களோட சௌரியத்துக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணலாம். நான் டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்னோடய ஃப்ரேம் இப்படி தான் வந்திருக்கு. எக்ஸாக்டாக ஒரு உடன் ஃப்ரேம் மாதிரியே கிடச்சிருக்கு எனக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு வேஸ்ட் கேலண்டரை நீங்கள் இந்த மாதிரி மாற்றலாம். பெயிண்ட் வந்து நான் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த பில்லர் ஏரியாவுக்கு வந்து கோல்ட் கலர் கொடுத்துக்கிறேன். ரிமைனிங் பார்ட்டுக்கெல்லாம் டார்க் ப்ரௌன் கலர் கொடுக்குறேன். ஒரு வுடன் லுக் கிடைக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் எந்த கலர் வேணால் உங்களோட சாய்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக இதை பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் இதை பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வுடன் லுக்கில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த ஃப்ளவர்ஸ் அதெல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறதுக்காக நான் அதையும் கலர் பண்ணுறேன். ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் பிங்க் கலர்ஸும், இந்த மாதிரி ட்ராப் ஷேப்க்கெல்லாம் ப்ளூ கலர்ஸும், பில்லர்ஸ் அதுக்கு எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் அண்டு பிங்க் கலர் காம்பினேஷனில் உங்களோட சாய்ஸ்க்கு நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். பெயிண்ட் உரியாமல் இருக்கிறதுக்காக வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வார்னிஷ் ஸ்ப்ரே அடிக்கலாம், இல்லை வார்னிஷ் அப்ளை பண்ணலாம். டஸ்ட் எதுவும் ஆகாமல் உங்களோட இந்த பியூட்டிஃபுல் வுடன் ஃப்ரேமை வந்து வார்னிஷ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நீங்கள் இதை நிப்பாட்டிக்கணும்னாலும் நிப்பாட்டிக்கலாம். ஆனால் நான் வந்து இதில் ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு மிரர் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். 8x10 இன்ச்சஸில் மிரர் வந்து மிரர் ஷாப்பில் போய் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு 30 to 40 rupees தான் ஆச்சு இந்த மிரருக்கு. இந்த மிரரை வந்து நான் இதோட பேக் சைடில் க்ளூவை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். மிரர் வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் மிரர் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் மிரர் ஒட்டினீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் டெக்கராக உங்களுக்கு இது கிடைக்கும். நீங்கள் மிரர் ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் மிரர் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.